ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். சிம்மலக்கண சிம்மராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவானது லக்னத்துக்கு எண்ணி வர 4ஆம் பாவமான 4ஆம் ராசியான விருச்சக ராசின்னு பதிவாகும். இந்த விருச்சக ராசி நட்சசாரம் இருக்குது. நட்சத்திர வாயிலாக உங்களுடைய தசாபதினாருக்கு எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கப்படும் அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இது வந்து நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ பார்க்குறது கேட்டிங்கன்னாக்கா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்ட அமாவாசை 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது ராசி கட்ட பார்த்தீங்கன்னா 12 கட்ட கொடுக்கப்பட்டு 12 கட்ட லான் போட்டிருப்பாங்க. அதான் லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதுலேருந்து 1 2 3 4 எண்ணி வர 4ஆம் பாவத்தோட பதிவு தான் இந்த விருச்சக ராசியோட பதிவு தான் பதிவு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விருச்சக ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு கிரகம் இல்லைங்களே, அதை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த புத்தினாதான் நாங்கள் இல்லைங்களே, செவ்வாய் புத்தினா இல்லைங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ எண்ணி அதுக்கு தகுந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இப்போ 4ஆம் பாவம் 5ஆம் பாவத்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக பதிவு எல்லா வீடியோ நம்ம வெளியிடுவோம். நீங்கள் எல்லா வீடியோ நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இது நட்சத்திர சாரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, ராசி கட்டத்தை, அதாவது ராசி கட்டத்துக்கு முன் பேஜ் நவாசு பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நட்சத்திர கிரகத்தை வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர குறியிட்டிருப்பாங்க, நட்சத்திர சாரங்களை. அதான் நட்சத்திர சாரங்கிறது. அதனால் சாரத்தில் வாயிலாக தான் உங்களுக்கு தசாபதி நாங்கள் பயணித்து உங்களுக்கு தசாபதி எடுத்து பலன் அளிக்கிற போது பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசா புத்தி எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு சுக்கிரன் தசையானது பார்த்தீங்கன்னாக்கா 3 கோடி 10 கோடி சுக்கிரன் தசைங்க. ஓகேங்களா? சுக்கிரன் தசையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 கோடியவன் 9 கோடியவன் செவ்வாய் புத்தி. அப்போ எத்தனை நாட்கள் செயல்படுறதுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு சுக்கிரன், அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புத்தியா சுக்கிரன் தசையானது உங்களுக்கு 20 ஆண்டுகளே செயல்பாடு இருக்கும். சுக்கிரன் தசையில் செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 வருடமும் இப்போ 2 மாதமும் செயல்பாடு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சிம்மலக்கணம் சிம்மராசிக்கிறது இந்த பதிவு பார்க்கணும் மாட்டோம். அப்படி கிடையாது. சிம்மலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் லக்கண பாவ ரீதி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் தசை செவ்வாய் புத்தி நடக்குமானால் லக்கண பாவ ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி நீங்கள் பலனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 4ஆம் ராசியான 4ஆம் பாவமான விருச்சிக ராசி என்ன நட்சசாரம் வந்து பார்க்கலாம் வாங்க. அப்போ இன்னும் நட்சசாரம் அங்கே இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா விசாகம் 4ஆம் பாதம் இருக்கும், அனுசு 1 2 3 4 பாதம் இருக்கும், கேட்டை 1 2 3 4 பாதம் இருக்கும், மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ விசாகம் 4ஆம் பாதத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் பாதம் சொந்த வீடு தானே ஆகுது. அப்போ வந்து விசாக 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெறாரு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 கோடி 9 கோடியவன் 5 கோடி, அதாவது விசாக சாரத்தில் 5 கோடி 8 கோடி சாரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்சி பெற்று உங்களுக்கு புத்தி நடத்துறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க, 4ஆம் பாவம் சம்மந்தப்படுது. பார்த்தீங்கன்னாக்கா 5 8 சம்மந்தப்பட்டு 4 9 இந்த டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பாயிண்ட் அப் நம்ம என்ன ஒரு பாயிண்ட் அப் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகத்தில் நம்மளுக்கு ஒரு இடம் வீடு வாசல் இதெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி 4ஆம் பாதம் இருக்கிறது ஒரு பெருசு இல்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நவமாசம் பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருப்பார், கடகத்தில் நீச்சமாக இருப்பார். ஓகேங்களா? இங்கே ஆட்சியாக இருப்பார், அங்கே நீச்சமாக இருப்பார். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் பார்த்து பலன் மாறி போயிடும். எக்ஸாம் தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். ரைட், ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பூர்வீகத்தில் ஒரு வீடு வாசல் இடம் வாகனம் இதெல்லாம் அமைப்பில் இருக்குதுன்னு கேட்டாக்க, இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு தழுங்கி தான் வருமா தவிர எடுத்துன்னு ஜெயிச்சு கொடுக்காதுங்க. இந்த காலகட்டங்களில் ஜெயிச்சு கொடுக்காது. அதே இன்சூரன்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் காப்பீடு திட்டம், கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு அலைச்சல் கொடுத்து தான் நம்மளுக்கு ஒரு தோல்வி கொடுத்தா வெற்றி கொடுக்குமே தவிர எடுத்தவொன்னு நம்மளுக்கு ஒரு வெற்றி கொடுக்காது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் அதாவது தாய்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு பூர்வீகமாக இருக்கட்டும், தந்தைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பூர்வீகமாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் ஒரு ஃபேவரட் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த காலகட்டங்கள். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் நிதானமாக ஒரு சிந்தனை பண்ணி செயல்பாட்டோடு நம்ம நகர்றது கொஞ்சம் காலம் சிறந்ததுங்க. ஓகேங்களா? சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்தது என்ன சாரம் இருக்குதுங்க, அடுத்து அனுசு சாரம் இல்லைங்களா? அப்போ அனுசாரம் வந்து 6 கோடி 7 கோடியோட சனியோட சாரம். ஓகேங்களா? அப்போ அது 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 6 7 சம்மந்தப்பட்டு அது மேலே 4 9 டபுளாக பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ சனியோட சாரத்தில் அப்போ வந்து உங்களுடைய 4 9 கோடி ஆட்சி போட்டு உங்களுக்கு புத்தி நடத்துகிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ அதுக்கு என்ன பலன்
என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா, வீடு, வண்டி வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் வாங்குறது, கடன் வாங்கி ஒரு காரியம் செய்றது, திருமணத்துக்கு கடன் வாங்கி செய்றது, கூட்டு தொழிலுக்காக நம்ம கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, இதெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல கட்டாயம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம யார்ட்டயும் பார்த்தீங்கன்னா, வீண் வம்பு வழக்குக்கு, பேச்சுக்கு நாமளும் காரணமாயிடுவோம். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தாயாருக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத போகும். கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு கூட பார்ப்போம். இல்ல பார்த்தீங்கன்னா, சிலர் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு உண்டான தேவைகள நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்கு கூட நம்ம செலவு பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாரி உயர்கல்வி, உச்சக்கல்வி இதெல்லாம் படிக்கிற படிப்புலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு செலவு பண்ணுறது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மனைவிக்கு செலவு பண்ணுறது, காலத்துக்கு அதுக்கு அதாவது கணவன் மனைவிக்குள்ள செலவு பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இது கணவனாக இருக்கு, பெண்ணாக இருக்க பட்சத்தில ஆண்களுக்கும், ஆண்களாக பட்சத்தில் பெண்களுக்கும் செலவுகள் கலத்துறதுக்கு உண்டான செலவினம் பண்ணுறது, கூட்டு தொழிலுக்கு உண்டான செலவு, கூட்டாளிக்கு உண்டான செலவு, இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி காலம் பார்த்தீங்கன்னாக்கா, மனைவிக்கு நம்மளுக்கு தாய் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, கடன் பார்த்தீங்கன்னா, வாங்கின கடன் கட்ட முடியாது. ஒரு கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட் ஏதோ நம்மள நழுவிக்கிட்டே போயிட்டுருக்கும். அது நம்ம தந்தையார், தாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாக்குவாதங்களும் ஒரு கருவமும், யாருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாத ஒரு புதிதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு அழுக்கு படிஞ்ச இடம், நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறது. ஓகேங்களா? இந்த செங்கல் சூளை, இந்த மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, மண் சம்மந்தப்பட்ட வேலை, இந்த மாதிரி ஒரு பதப்படுத்துகிற வேலை இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா, அழுக்கு படிஞ்ச வேலை இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா, காலகட்டங்களில் பெருசாக பாதிக்காதுங்க. அத்தனையும் ஒரு லாபகரமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பை எடுத்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இன்னும் எவ்வளோ சொல்லுவோம் அடுத்த சாரது போல். அடுத்து பார்த்தீங்கன்னா, கேட்டை சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ கேட்டை சாரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 2 கோடி 11 கோடி சாரம் இல்லைங்களா? ரைட்டு. பார்த்தீங்கன்னா 4 சம்மந்தப்பட்டு 2 11 சம்மந்தப்பட்டு, அப்போ 4 9 அது டபுளாக பயணிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி 11 கோடி சாரத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று பயணித்து புத்தி நடத்துகிறார். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பலன் நம்ம கேட்டோம்னாக்கா, இந்த காலகட்டங்களில் நம்மளோட வாய் திறமையாலும் பேச்சு செயல்திறனாலையும் நம்ம பார்த்து வருமானத்தை நீட்டுறது, கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றுறதுக்காக நம்ம போராடுறது, மீறி கேட்டால் நம்ம ரூல்ஸ் பேசுறது, உண்டான பதில சொல்லி ரொம்ப ராங்காக பேசுறது, இதான் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, தொடர்பு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ செவ்வாய் எப்படி நடக்குதுன்னு கேட்டாங்க, அப்படி கிடையாது. 2ஆம் தொடர்பு இப்போ இருந்தும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா ஒரு வாய்ப்பை மனசில் ஏற்படுத்தி அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ மூத்த சகோதரர்களுக்கு உண்டான ஒரு ஆசைக்கு அவங்க எண்ணங்களை நிறைவேறதுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணுறது, போராடுறது, அதுக்கு உண்டான வழிமுறைகளை மேற்கொள்கிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, இளைய சகோதரர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கலாம், தொழில் தொடங்குறது. ஓகேங்களா? அதான் இந்த காலகட்டங்களில் இருக்குமான்னு கேட்டாக்கா, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் தொடங்குவீங்க. அது மூலம் லாபத்தை ஈட்டுவீங்கன்னா, பொறுப்பாக இருந்தீங்கன்னா லாபத்தை ஈட்டுவீங்க. கொஞ்சம் அசால்ட்டாக தான் கொஞ்சம் லாபம் கொஞ்சம் போயிருங்க. அப்போ தந்தையார், ஊருக்குள்ள பெரிய மனுஷங்க, தாயார், இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆளுங்க, அது தாயார் மூலியமாக, அதாவது தந்தையார் மூலியமாக அவங்களோட ஆசீர்வாதத்தை நீ பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷனுங்க, தர்மகர்த்தா, காரியகர்த்தா, இந்த கோயில் ஒரு பெரிய முக்கிய பொறுப்பில் இருக்கிற அணுகிறது ஆசீர்வாதத்தோட ஒரு அணுகிறதோட நீ பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? எதையும் இந்த காலகட்டங்களில் ஒரு ஆசை, மோட்டிவ், அடுத்ததுக்கு சாதிக்கலாம் ஒரு எண்ணமும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கொஞ்சம் பார்த்து சூதனமாக செயல்படும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல முறை எல்லாமே பாயிண்ட் நல்லா ஒத்து வருங்க. பார்த்து பயணிச்ச பிறகு சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு, மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா, வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா, கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடம்